டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யோக முத்திரைகளான தாடனம் தானத்ரயம் அப்படின்ற 2 யோக முத்திரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 யோக முத்திரைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு மனிதன் அப்படின்னா அந்த மனிதன் எந்தெந்த மனிதன் பார்த்தீங்கன்னா உடல் வேறு ஆன்மா வேறு, ரெண்டுமே வெவ்வேறு அப்படின்றது யார் புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஒரு வெற்றி பாதையாக நகர்த்திட்டு போவாங்க. ஸோ முக்கியமாக அந்த உடலையும் மனதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியும். ஸோ யார் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மனதை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த உலக வாழ்க்கை பார்த்தீங்கன்னா துன்பமயமாக தான் இருக்கும். ஸோ இந்த மகாபாரதம், அந்த கீதாச்சாரம், இதனோட சாராம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தரிகட்டு அலையும் மனதை கடிவாளம் விடாவிட்டால் அது மதிக்கெட்டு மிதிப்பட்டு விதிவயப்படும். ஸோ ஒருவர் எப்போ விதிவயப்படுவார் அப்படின்றது மகாபாரதத்தில் தெளிவாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னா அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஸோ இந்த ஆசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதில் வேற விடும்போது ஸோ அது துன்பத்துக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா எப்போ ஆசை வருதோ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது ஆசை பேராசையாக மாறும்போது நம்ம குறுக்கு வழிகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகும். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம துன்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகுது. ஸோ அப்போ இந்த மனதை நம்ம கடிவாளம் விட்டு, அதாவது மனதை கட்டுப்படுத்த யாருக்கு தெரியுதோ அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல அரிய செயல்களை செய்வாங்க. ஸோ அதுவும் நம்ம அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட அவங்க அந்த பிறப்பின் நோக்கம், ஸோ அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எளிமையாக பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் வெற்றி பாதையாக பார்த்தீங்கன்னா வெற்றி, அதாவது என்னென்னா வெற்றி வகை சூடி ஒரு செயல்களையும் வெற்றி பெற்று ஒரு சிறந்த மனிதராக பார்த்தீங்கன்னா போற்றப்படுவார். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மனதை கடிவாளம் விடுபவர், அதாவது மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கான யோக முத்திரைகள் தான் இந்த தாடனம் மற்றும் தானத்ரயம் அப்படின்ற யோக முத்திரைகள். ஸோ இந்த யோக முத்திரை மிக எளிமையானது. ஸோ அதாவது என்னென்னா இடது கை, ஸோ இடது கையோட உள்ளங்கையில் நம்ம என்னென்னா ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலால் தொட்டுட்டு இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல், இது ஆள்காட்டி விரலோட ஒட்டி இருக்கணும், சரிங்களா? ஸோ ஆள்காட்டி விரல், அதாவது சுட்டு விரல் சொல்லக்கூடிய அந்த ஆள்காட்டி விரல் இடது கையின் உள்ளங்கையை தொட்டு கொண்டு இருக்கணும். ஸோ அதே சமயத்தில் அந்த ஆள்காட்டி விரலை அந்த வலது கையின் அந்த ஆள்காட்டி விரல் தொட்டு கொண்டு இருக்குது இல்லையா? ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரலோட இணைஞ்சு இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த யோக முத்திரை. இது பார்த்தீங்கன்னா தாடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாடனம்ன்ற யோக முத்திரை. ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாசத்தை பார்த்தீங்கன்னா பத்மாசனம் இல்லைனா பார்த்தீங்கன்னா சுகாசனம், இதில் அமர்ந்து இந்த யோக முத்திரையை நீங்கள் பழகும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் ஒருமுகப்படும். அதாவது மனம் எப்போ ஒருமுகப்படுதோ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பல பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்க முடியும். ஸோ அதுக்கு இந்த யோக முத்திரை பேர் உதவியாக இருக்கும். ஸோ இன்னொரு முத்திரை தானத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக முத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நடுவிரல், அதாவது என்னென்னா மோதிர விரலையும் சுண்டு விரலையும் மடைக்கணும், சரிங்களா? ஸோ மடக்கிட்டு, ஸோ நல்லா மடக்கிட்டு அதன் பிறகு நடுவிரல் மற்றும் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா கட்டை விரலும் சேர்ந்துருக்கணும். ஸோ இதை மடக்கி கொண்டு இந்த இடது கையின் உள்ளங்கையில் நீ இப்படியே தட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த யோக முத்திரை பேர் பார்த்தீங்கன்னா தானத்ரயம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யோக முத்திரை செய்கிறது மூலமாக உங்களோட மனம் ஒருமுகப்பட்டு, அந்த ஒருமுகப்பட்ட மனம் பார்த்தீங்கன்னா மிக வலிமை அடையும். ஸோ மன வலிமை அடையும் போது நீங்கள் உங்களோட வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள், அதான் முக்கியமானது. அதே மாதிரி நம்ம மனதை பலமாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பல விஷயங்கள் சில பேர் இப்போ ஒரு படிக்க மாணவர்கள் இல்லை ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க அப்படின்னா அதை சரியாக உள்வாங்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனம் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ விஷயம் படித்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கரடு முரடான பாதையில் போயிட்டு நீங்கள் நான் ரொம்ப காஸ்ட்லியான கார் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாது. குண்டு மூலியமாக இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்லோவாக தான் போய் ஆகணும், ஒரு மாட்டு வண்டி போல் தான் போய் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் மனம் நல்லா பைபாஸ் ரோட்டில் நீங்கள் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகலாம். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் மனம் வலிமையாக இருந்தால் தான் நீங்கள் பல விஷயத்தை உள்வாங்க முடியும். உள்வாங்கி
அதை வந்து வெற்றி பெற முடியும். நீங்கள் வந்து அதை செயலாக மாற்றி வெற்றி பெற முடியும். அப்போ மனத்தை வந்து வலிமை அடைய செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து யோக முத்திரைகள், யோகாசனம், தியானம் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது நீங்கள் நிச்சயமாக வந்து அதாவது ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுங்க. வெட்டியாக சோம்பேறித்தனமாக வந்து இல்லாமல் ஆக்கப்பூர்வமான வேலைகள் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். உங்களோட மனம், உங்களோட உடல் எல்லாமே வந்து பொலிவடையும். இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த யோக முத்திரைகள், யோகாசனம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெய்லியும் பழகுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த தாடனம், தானத்திரியம் இந்த 2 யோக முத்திரையும் நம்ம மனதை வந்து ஒருமுகப்படுத்தி பல பிரச்சனைகள் வந்து வெளிவரதுக்கு வந்து இது வழிவகுக்கும். ஸோ வந்து இதை பழகுங்க, நிச்சயமாக வந்து வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.